எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், அரசு துறையில கிட்டத்தட்ட 16,00,000க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது சேவையாற்றி வருகிறார்கள். அத்தோடு 8,00,000 வரையான ஓய்வூதியம் பெறுபவர்கள் இலங்கையில் அரசு துறையிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இவ்வாறு அ அரச துறையை அ வேலைவாய்ப்பொன்றை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அவர்களுடைய அ ஓய்வு காலத்தில அவர்களுக்கு பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஓய்வூதிய நலன் திட்டங்கள் இலங்கை உட்பட பல நாடுகள்ல அநேகமாக அரசு துறை இயங்குகின்ற சகல நாடுகளிலும் இருக்கின்ற ஒரு அ வேலை திட்டம் தான் இந்த பென்ஷன் நடைமுறை திட்டங்கள் இலங்கையை பொறுத்தவரையில இந்த பென்ஷன் வேலை திட்டத்தில இணைந்து கொள்வதற்கு அல்லது பென்ஷன் நலன் ங்களை பெற்றுக்கொள்வதற்கு அரச ஊழியர்கள் ஆக குறைந்தது 30 வருடங்கள் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு சேவையை வழங்கி இருக்கின்ற போது அவர்களுக்கு முழுமையான பென்ஷன் வழங்கப்படும். இதுகள் உங்களுக்கு தெரிந்த விடயங்கள். இருப்பினும் கூட இலங்கையில இந்த பென்ஷன் நலன்கள வழங்குகின்ற செயற்பாடுகள்ல கூட முன்னைய காலங்களில் பல முறைகேடுகள் இடம்பெற்றிருக்கின்ற தகவல்கள் தற்போது கசிந்து வருகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது பிரபலமான ஒரு செய்தித்தாள் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. சிங்கள மொழி மூலமான ஒரு பத்திரிகையில். "பின்னட்ட පව් ගෙවන ලංකාවේ මිනිස්සු" என்று அந்த தகவல் அ அந்த தகவலை எடிட் செய்து ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அத்தோடு "ඉටපු මන්ත්‍රීන්ගේ නෝනලා 174කටත් பென்ஷன் දරුවන් 7කටත් දීමනා பென்ஷன் දෙන්න වසර 7කට கோடி 218ක முதலாக்கன்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதனுடைய தமிழ் அ த மொழிபெயர்ப்பை பார்ப்போமாக இருந்தால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மனைவிமார் 174 பேர் மற்றும் அ அவர்களுடைய பிள்ளைகள் 7 பேருக்கும் அ அரச பென்ஷன் வேலைத்திட்டத்தில பென்ஷன் செலுத்தப்பட்டிருப்பதாகவும், இதுக்கு அ க இந்த பென்ஷன் நலன்களை வழங்குவதற்காக 7 வருடங்களுக்கு 218 கோடி ரூபாய் இதுக்காக செலவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு விடயம் என்னென்று கேட்டால், அ அரச துறையில சேவையாற்றி கிடைக்க வேண்டிய பென்ஷன் நலன் அரச துறையில சேவையாற்றாமலேயே அவர்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் இவர்களுக்கு பென்ஷன் வேலை திட்டத்தில நிதி பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிதியமானது அரச ஊழியர்களிடமிருந்து சேகரிக்கப்படுகின்ற தொகையிலிருந்து தான் அந்த நிதிகள் வழங்கப்படுகிறது. எனவே முறைகேடாக இவ்வாறான பல சம்பவங்கள் இந்த பென்ஷன் நலன்புரி வேலை திட்டத்தில் இடம்பெற்று வருகிறது. அதோடு இந்த கடந்த அரசாங்கங்கள் நிஜமாக சேவையாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய நலன்களை வழங்குவதில் பல குறைபாடுகளை சந்தித்திருந்தது. பல சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்த போதிலும் அவை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு நீதிமன்றங்கள் வரைக்கும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் சென்ற சந்தர்ப்பங்கள்லாம் காணப்பட, இவ்வாறான செய்திகள், அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடைய உறவினர்கள், அ பிள்ளைகள் இவர்களுக்கும் கூட பென்ஷன் வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்கள் தற்போது கசிந்து வருகிறது. இது வெளியாகி இருக்கிற உண்மைகள், வெளியாகாத பல தகவல்கள் இதில் காணப்படுகின்ற என்பதே உண்மையான ஒரு விடயமாகும். எனவே தற்போது இருக்கின்ற அரசாங்கம் இவற்றை வெளிக்கொண்டு வருவதோடு, இது சம்பந்தமாக முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு இந்த நிதியானது வழங்கப்பட்ட இந்த நிதியானது மீண்டும் அரசு திரை சேகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமாக இருந்தால் அதுவே பூரண வெற்றியாக இருப்பதோடு, எதிர்காலத்தில் இவ்வாறான மோசடிகள் இடம்பெறாது அவற்றை தடுக்கின்ற செயற்பாடுகளும் இடம்பெறுவதோடு, நிஜமாக அரச துறைக்காக சேவையாற்றுகின்ற அரச ஊழியர்களுக்கும், ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் முறையான கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு இந்த நிதியை பயன்படுத்த முடியும் என்பதே நிஜமானது. எனவே அ இது உங்களுக்கு அ ஒரு தகவலாக நீங்கள் இவற்றை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டோம். எனவே இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு, எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது சம்பந்தமாக அரசு துறை மற்றும் ஓய்வூதிய அ நலன்கள் சம்பந்தமான கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.